உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிலவுக்கு என்னாச்சு? நாம யாருன்னு தெருவுக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லை, பாப்பாக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்கு, அதான். இந்த புடி. அம்மா, நீங்க யாரு? என் அத்தை. அத்தையா? எந்த அத்தை? அது நிலா, மருந்து குடிக்கும் போது நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, மருந்து குடி. குடி. போ, நீ போய் தூங்கு போ. பாய் அத்தை, பாய் அங்கிள். பாத்து போ. ஒரு நிமிஷம். நீங்க ரம்யா தானே? சிவா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ரம்யான்னு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவ எனக்காக காத்துட்டு இருக்கா. என்னால ஜனனியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். உங்களை அவனுக்கு பிடிக்காதெல்லாம் இல்ல, ஜனனினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். காதலுங்கிறது யாராவது ஒருத்தர் மேலதானே வர முடியும். ஜனனி மேல அப்படி ஒரு லவ் அவனுக்கு. ஜனனினா அவனுக்கு உயிர், பைத்திய மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு லவ். ஜனனி இங்க இருக்காளா? ஐயோ, ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல வந்துட்டாங்களே. ஸ்வேதா நம்மள ஜனனி நினைச்சிட்டு இருக்கா, இங்க திரு நம்மள ரம்யா நினைச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன, ரெண்டு பேருக்கும் தூக்கம் வரலையா? பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஜனனி லவ்வ ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி சிவா ஜனனி பேரை பச்சை குத்துற அளவுக்கு இருந்தால. ஆமால, ஆனா அதையும் இப்ப சொல்லிக்கிட்டு. தெரிஞ்சுக்கிறதே நல்லது தானே. உங்க படிப்பை பத்திலாம் கூட சொல்லியிருக்கான். நல்ல தர்மசாலின்னு சொல்லியிருக்கான். அடிக்கடி சண்டை போட்டுப்பீங்களாமே. அவன் ஒன்னு சொன்னா நீங்க ஒன்னு செய்வீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணான். அவன் கேரக்டரே அதாங்க, எல்லார் மேலயும் பாசமா இருப்பான். ஆனா ஜனனினா ஸ்பெஷல் தான். அது இல்லாம இருக்குமா? இங்க மாத்தூர் தொட்டிப்பாலம் பெருசா இருக்குமாமே, அங்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போகணும்னு சொன்னான். கூட்டிட்டு போனானா? ஓ, அப்ப நீங்க தொட்டிப்பாலம் பார்த்தது இல்லையா? உங்களை அவன் கூட்டிட்டு போகாம வேற யார கூட்டிட்டு போவான்? கூட்டிட்டு போகலையா? இல்ல. அதை விட என்ன வேலை இருக்கு அவனுக்கு இல்ல? எனக்கு தூக்கம் வருது, நான் போட்டுமா? பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைக்கு ரெடி ஆகுங்க. என்ன எல்லாரும் இந்த நேரத்துல இங்க டேரா போட்டிருக்கீங்க? ரம்யா பத்தி நீ சொன்னதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்டா. அப்படியா? ஆமாங்க. ஜனனிய தொட்டிப்பாலம் பார்க்க இது வரைக்கும் ஏன் சிவா கூட்டிட்டு போகல? இத வேற சொல்லிட்டியா? இனிமே என்னையே கேட்டு கேட்டு தொலை பண்ண போறாங்க. அப்படியா? ஜனனிய உங்க அப்பா ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னியே, இப்ப ஏத்துக்கிட்டாரா? ரம்யாவே ஏத்துக்கிட்டா, அப்புறம் என்ன இல்ல? என்ன? இல்ல, தலை ரொம்ப வலிக்குது, நான் போய் தூங்கட்டுமா? போ போ, நீ போய் ரெஸ்ட் எடு போ. சரி, ஓகே. உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா சிவா? இல்ல. அதனால என்ன கஷ்டம்னா, ஜனனிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஒண்ணுமே தெரியல. மக்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். சிவா, ஜனனிக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்டா.
அடிக்கடி உங்ககிட்ட வாங்கி தர சொல்லி கேப்பா. நீ ரோஸ் வாங்கி கொடுத்தா ரொம்ப பெருமையா சொல்லுவா. அவளுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். நீ கதை சொன்னேன்னா மணிக்கணக்கில் கேட்டுக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ சிவா. எல்லாமே வாங்கி கொடு, அவ சந்தோஷமா ஆயிடுவா. ஆனா இதை விட ஜனனிக்கு உன்னை பிடிக்கணும்னா உன்னோட பழைய ஞாபகங்கள் திரும்ப வரணும்டா. அதுக்கு நான் என்னடா பண்றது? திரும்ப டாக்டர் கிட்ட போ. இன்னைக்கு மெடிசன்ஸ்லாம் எவ்வளவு முன்னேறிடுச்சு. நல்ல சைக்காட்ரிஸ்ட போய் பாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. உன்னுடைய பழைய ஞாபகங்கள் திரும்ப வரதுக்கு கண்டிப்பா நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமா சிவா, அதுதான் பெஸ்ட் வழி. நிச்சயமா நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறேன். என்ன பழைய சிவாவா நான் ஜனனி கிட்ட கொடுக்கறேன். அக்கா, விசாலாட்சி அக்கா. அடடே, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கோம். என்ன சுசீந்திரம் கோயிலுக்கு வந்தீங்களா? எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? வந்த இடத்துல நட சாத்திட்டாங்க. உங்க ஞாபகம் வந்துச்சு, அப்படியே உங்களே பாத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். அதனால என்ன, இங்கேயே இருந்துட்டு நட திறக்கும் போது சாமியை பார்த்துட்டு போங்க. சரிக்கா. தாஸ், அப்ப நீ போ, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். அக்கா, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இருப்பா, எடுத்துட்டு வரேன். காவேரி, தம்பிக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. நீங்க போன்ல ஒரு குருமா வைக்க சொன்னீங்கல்ல, அதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க. சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் மலேசியால இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கலாம். தாராளமா செஞ்சு கொடுத்துடலாம். சரி, அப்ப வாங்க உள்ள வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, கை இருந்ததே தெரியல. ரொம்ப பிடிச்சேன், அப்படியே பிடிக்கும் போது கை பட்டுருச்சு. காவேரி தந்த தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். மிச்சம் வைக்க மனசே வரல, அதான் அப்படியே குடிச்சிட்டேன். ஐ லவ் யூ காவேரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.